அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது நவம்பர் மாதம் 30 கார்த்திகை 15 சனிக்கிழமை, சதுர்த்தசி திதி 10:30 வரை, அதற்கு மேல் அமாவாசை திதி. விசாக நட்சத்திரம் 12:34 வரை, அதற்கு மேல் அனுச நட்சத்திரம். ராகுகாலம் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 3:15லிருந்து 4:15 வரை. சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்குடையது. அணிய வேண்டிய உடையின் அதாவது சற்றினோட நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் கலரு. தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலரு. சாப்பிடக்கூடியது எப்படின்னா ஸ்வீட், பர்டிகுலராக கேசரி அல்லது கொண்டக்கடலை சாப்பிடலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிட பாடம் அந்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களோட ஒரு குணாதிசயமோ அல்லது தொழிலோ அமைப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதங்க பிறந்தவங்களோட பற்றிய சில குறிப்புகளை இன்றும் கூட பார்க்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க நிலப்பலவங்களிலும் விவசாயம் செய்வதனாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கால்நடைகள்னாலும் வாகனங்களிலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். அப்போது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது, லேண்டு சம்பந்தப்பட்டது, வாகனம் அல்லது கால்நடைகள் சம்பந்தப்பட்டதில் ஓரளவு சம்பாதிக்க முடியும். புத்திர புத்திரியரால் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். அவங்க இவங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார்கள். அதே மாதிரி அரசாலும் கவர்மெண்டாலும் ஆளுங்கட்சியாலும் பிரச்சனைகளையும் ஒரு அசாத்திய துணிவை கொண்டு அந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து ஜெயிப்பார். அதுதான் முக்கியம். ஆனால் கூட இவருக்கு வம்பு வழக்கில் எப்பவும் சாமர்த்தியம் இருந்தால் கூட எப்பவும் ஏதாவது வம்பு வழக்கல் வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் ஜெயிப்பார். எடுத்த காரியங்களை முடிக்கும் சாமர்த்தியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அஸ்வினி முதல் பாதத்தில் பெரும்பாலானவர்கள் இல்லற வாழ்வில் இன்பம் அற்றவராகவும் மனைவியை கடுபடுப்பாக பேசக்கூடியவராகவும் இருப்பார். மனைவியை பிரிந்து வாழ்வது கூட சகஜமாக இருக்கும். நண்பர்களே, நாளை மீதம் சில குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவது, கொஞ்சம் தூரமான பிரயாணம் செய்வது, மொத்தவங்களுக்கு நான் அதை செஞ்சுத்தரேன் இதை செஞ்சுத்தரேன், என்னால் முடிக்க முடியும், உனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி அம்மாவோடு அன்னையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப எஃபர்ட்ஸ், முயற்சிங்கிறது தேவை. அடுத்து ரிஷபராசி. மனைவி அல்லது தாயார் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் ஓரளவு நல்ல லாபம் வரும். பெரியோர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறலாம். பிரயாணங்களின் மூலம் வெற்றி. பணப்பழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. பொழுது ரொம்ப ஜாலியாக இன்பமாகவே கழிகிறது. ஆனால் அதனால் உபயோகம் எதுவும் இல்லை. ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக பொழுதை கழிக்கிறீங்களே தவிர அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். நண்பர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. பணச்செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி போய்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. மனதில் காரணமில்லாத ஒரு கலக்கம்
உண்டாகிறது. அன்னையின் ஆரோக்கியம் கூட சற்று டல்லாகவே இருக்கிறது. தொழிலில் அல்லது வீட்டில் இடமாற்றம் இண்டிகேட் பண்ணுது. அதில் இடமாற்றம் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். இடமாற்றத்திற்கு அப்புறம் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு கூட கொஞ்சம் சோம்பல்தனம் ஜாஸ்தி இருக்கிறது. அந்த இடமாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. உத்தியோகத்தில் எவ்வளோதான் நல்ல பேர் எடுத்தால் கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கவில்லை. அடுத்து சிம்மராசி. புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் வந்துவிட்டது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே செல்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் வெற்றி தான். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து கன்னிராசி. எதிர்பாராத ஒரு பொருள் வரவு உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். கெட் டுகெதர் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள். அன்னையின் உடல்நிலை தேறி வருகின்றது. அடுத்து துளாராசி. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று வீட்டில் நடக்கிறது. தொழிலில் ஓரளவு நல்ல லாபம் கிடைப்பதனால் மனம் நிம்மதியாக இருக்கிறது. செல்வம் புகழ் அதிகரித்தாலும் பணச்செலவுக்கு குறைவில்லை. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றிலும் சிறிது லாபம் வருகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் நன்றாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண உறவு ஓகே. மக்களால் மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் ஊதிய உயர்வுக்கு அல்லது பதவி உயர்வுக்கோ சிபாரிசு செய்வதில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருக்கின்றனர். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னும் வந்து சேரவில்லை. அடுத்து மகர ராசி. பணவரவு ஓகே நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் வருகிறது. வெளியூர் பிரயாணங்களிலும் நல்ல ஆதாயம் மனமகிழ்ச்சி உண்டாகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நண்பர்கள் மேலதிகாரிகளின் உதவி கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இடமாற்றம் என்பது ஏற்படுகிறது. அதன் மூலம் முன்னேற்றமே. எதிராளிகள் மூலம் ஏற்படும் தொல்லைகள் அகன்று விடுகின்றன. கடன் தொல்லை கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது. நண்பர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது. பொழுதை மகிழ்ச்சியுடன் கழிக்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஓரளவு லாபம். அடுத்து மீனராசி. வயிற்று கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலோருக்கு உயர்கல்வியில் அல்லது உத்தியோகம் மூலம் வெளிநாட்டு வாய்ப்பு வருகிறது. வீடு மாற்றம் உண்டாகலாம் அல்லது பெட்ரூமையாவது மாற்றிக்கொள்ளுங்கள். இடமாற்றம் மூலம் நல்ல மாறுதல்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்றன. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.